வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோங்க. முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம டாபிக் வைஸ் கொடுத்துட்டோம். சரிங்களா? எப்படி நம்ம மென்டல் எபிலிட்டி, பொது தமிழ் கூட நம்ம டாபிக் வைஸ் தான் கொடுக்குறோம். ஜென்ரல் இங்கிலீஷும் டாபிக் வைஸ் தான். எல்லாத்தையுமே இப்போ டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிட்டோம். ரீசனிங் மட்டும் நம்ம ஒன்றும் டாபிக் வைஸ் போகல, ஏன்னா அவ்வளோக்கு கண்டென்ட் இல்லை. அதான் உண்மை. இன்னும் கொஸ்டின்ஸ் அதிகமாக நம்ம டாபிக் வைஸ் பார்ப்போம். ரீசனிங்கை தவிர்த்து ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம டாபிக் வைஸ் தான் போயிட்டோம். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பாலிட்டிக்கான வீடியோ. பேஜ் நம்பர்ஸோடு எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்த உங்கள் மைண்டில் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க. என்னென்னா, ஸ்கூல் புத்தகம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை மட்டும் நான் படிச்சுட்டு போவேன், எழுதுவேன், வேலை வாங்குவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. சரிங்களா? நீங்கள் சும்மா எல்லாரும் ஆல்மோஸ்ட் பண்ணுற தப்பு அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறது தான். 174 டாப்பிக்கையும் நீங்கள் முடிச்சுட்டு தான் போகணும் எக்ஸாம் ஆளுக்குள்ளே. சரிங்களா? நீங்கள் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மெட்டீரியலை இன்க்ரீஸ் பண்ண உங்களால் அந்த சிலபஸ் கம்ப்ளீஷனை பண்ண முடியாது. நிறைய டாபிக் மிஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் காரணம், வேலை கிடைக்காது. சரிங்களா? முதல்ல சிலபஸை முடிக்க பாருங்கள். ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே போதும். அதை பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதி வேலை வாங்க பாருங்கள்.